அதே போல் பார்த்தோன்னா, இந்த ராமர் சிலையுடைய உயரம் பார்த்தோன்னா 108 அடி உயரம் கொண்டது. இது வந்து இதோடைய வெயிட் பார்த்தோன்னா 500 டன்னுக்கு மேலே வந்து இருக்கும். இது வந்து மிக பழமையான ஒரு கோயில் இது. இந்த கோயில் வந்து பெங்களூரில் ஈந்திப்புரா அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து அமைஞ்சிருக்கு. இது வந்து தமிழ்நாட்டிலேருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு சிலை தான். இந்த சிலையை கல்லாக எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து சிலையாக வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா. அதே போல் இது வந்து நம்ம ராமருடைய அவதாரம் 10 அவதாரோடைய தலைகள் வந்து செதுக்கியிருக்காங்க. அதே போல் கைகளும் பார்த்தீங்கன்னா இந்த சைடிலும் 7 கைகள் வந்து அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து தான் நாகம் 7 தலை நாகம் வந்து அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து மிக சிறப்பான ஒரு விஷயமாக வந்து அமைஞ்சிருக்கு. அதே போல் அதோடய பேஸ் மட்டம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஓகே பாருங்கள். இந்த இடம் வந்து ஒரு பழமையான கோயில் தான், கோதண்டாம்பரம் கோயில். இங்கே வந்து 300-500 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பழமையான ஒரு கோயில் இருந்த இடம் ராமர் கோயில். பட் இப்போது பெருசாக ராமர் சிலையை வந்து அமைச்சிருக்காங்க, உருவாக்கிட்டு இருக்காங்க. இதோடைய வேலைப்பாடுகள் வந்து சீக்கிரம் முடிஞ்சு மகா கும்பாபிஷேகம் வந்து நடக்கும். கண்டிப்பாக வந்து கும்பாபிஷேகம் கண்டிப்பாக நாங்கள் வருவேன். அப்போ வீடியோஸ் வந்து கண்டிப்பாக போடுவேன். ஓகேங்களா. பாருங்கள். அதே போல் இதுக்கு முன்னாடி நல்ல ஒரு மிகப்பெரிய பழமையான ஒரு கோபுரமும் இருக்குது. கோபுரம் இருக்குது. இது பின்னாடி ஃபுல்லாக மதில் சுவரெல்லாம் இருந்துருக்கு. எல்லாத்தையும் இடிச்சுட்டு புதுசாக வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. இதோடைய வேலைப்பாடுகள் வந்து நடந்துட்டு இருக்குது. கண்டிப்பாக 2018-19 வந்து வந்துச்சு இந்த சிலை. இப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வருஷமாக வந்து இந்த ஒரு வேலைப்பாடு வந்து நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் ஓரளவு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 195% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் 5% இருக்குது. முடிச்சுட்டு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு கோயில் வந்து அமைச்சு மக்களுக்கு வந்து வழிபாட்டு தலத்தை வந்து உருவாக்கி தருவாங்க. ஓகே. கண்டிப்பாக முடிஞ்சால் அங்கே வந்து போங்க. ஓகே பாய்.